ஸோ என்ன பண்ணேன்னா சால்ட்ரிங் பண்ணேன் ஃபஸ்ட்டு. சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு நைட்டு. அது எப்படியாவது சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே ஆகிடுச்சு எல்லாமே பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நான் பண்ணும்போது ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும். அதனால் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அங்கே சுத்தமாக லைட்டே கிடையாது பார்க்கிங்கில். லைட் இருக்குது, பட் எல்லாமே சென்சார் லைட், அதனால் ஆனாவும் அதனால் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல. அதை ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு குட்னஸ், இது ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி வண்டி ஒர்க் ஆகுது. வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டேன். என்னால் என்ன ஃபஸ்ட்டு மூமெண்ட்டை கேப்சர் தான் பண்ண முடியல. அப்புறம் இன்னொரு ஒர்க் பண்ணேன்னா, இந்த டேங்க்கில் வந்துட்டு டென்ட் இருந்துச்சுல்ல, அந்த டென்ட்டை வந்துட்டு ஃபில்லர் போட்டு ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு சாண்ட் டவுன் பண்ணிவிட்டு இதெல்லாம் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இதெல்லாம் சாண்ட் டவுன் பண்ணிவிட்டு கரெக்டாக பெயிண்ட்டுக்கு ப்ரிப் பண்ணேன். பெயிண்ட் பண்ணாமல் இல்லை ஸ்டிக்கர் இது மாதிரி எதாவது பண்ணிடலாம் யோசிச்சுட்ருக்கேன். சரி அது பார்ப்போம், அதெல்லாம் கடைசி ஜாப். அப்புறம் இந்த டேங்க் ஃபியூல் கேப் மாட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னொரு அப்கிரேட். ஆக்சுவலி எனக்கு இந்த டெயில் டடி பிடிக்கவே இல்லை. இந்த டெயில் டடி எடுத்துகிட்டு சின்னதாக மாட்ட போகிறேன். இன்னும் ஒரே ஒரு பார்ட் மட்டும் டெலிவரிக்கு வரவே இல்லை. 3 நாளாக அந்த எனக்கு டெலிவரி பண்ணுறவன் வந்துட்டு வீட்டுக்கு வராமல் அப்படியே திருப்பி போயிடுவான். என்னன்னே தெரியல. நானும் கால் பண்ணி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டேன். இன்றைக்கி வர வேண்டியது இன்றைக்கும் வருதா இல்லையான்னு தெரியல. வந்துச்சுன்னா வேலையை முடிஞ்சு. ஆக்சுவலி வண்டியை ட்ரைவ் பண்ணி கூட பார்த்துடலாம் நம்ம ஒரு வாட்டி. ஸோ ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம். ஒரு 80% 70% முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவேன் நான். ஒரு 70% முடிஞ்சிருச்சு வண்டி. ஸோ மீதி இன்னொரு 30% தான். ரெடி பண்ணிட்டு அந்த பீஸ்ட்டை சீக்கிரம் லான்ச் பண்ணுவோம். இது தான் அந்த ஃபில்லர் போட்டு ஃபில் பண்ணுது. நான் உங்களுக்கு இது முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். நான் உங்களுக்கு பழைய முடிஞ்சால் அந்த கிளிப்பையும் போட்டு காட்டுறேன். முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இக்னிஷனை வந்துட்டு சால்ட்ரிங் பண்ணி டேப்பெல்லாம் பண்ணி என்னென்னவோ பண்ணி ஓரளவுக்கு ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி இப்போ நான் சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னா ஸ்டார்ட் ஆகணும். நான் பண்ணி காட்டுறேன். கீயை போடுறேன். ஃபியூல் பம்ப் ஆன் ஆகிற சத்தம் கேட்கும் உங்களுக்கு. ஸோ வண்டி ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே தான் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஓ ஷிட். ஃப்ளாப்பு, டோட்டல் ஃப்ளாப்பு. ஃபியூஸ் பர்ஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீட்டை கழட்டி ஃபியூஸை பார்ப்போம். ஆக்சுவலி ஃபியூஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த பேட்ரி லூஸ் கனெக்ஷன் ஆகிட்டுருக்கு. அதை சரியாக ஃபிட் பண்ணாதனால. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரகிள் ஆகுது. அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா என்னோடய யமஹா வந்துட்டு ரொம்ப லவுடாக இருக்கும். இது வந்துட்டு ஏன்னா அது ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கேன். அதேமாதிரி இதில் ஒரு ஸ்லிப்பான ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போட்டால் போடுவேன் ஃப்யூச்சரில் இல்லை. ஆக்சுவலி என் ஃப்யூச்சர்லேயே போட்டுருவேன் நான். இது நல்லா தான் வேலை செஞ்சுது. இப்போ என்னன்னா அந்த ரெசிஸ்டர் சொல்லியிருந்தேன்ல, அந்த ரெசிஸ்டர் சரியாக கனெக்ட் ஆகலை போல இருக்குது. ஃபியூல் பம்ப் ஆனே ஆக மாட்டேங்குது. இதை பாருங்கள், கீ ஆன் பண்ணுறேன்.
எல்லாம் வந்துடுது. ஆனால் செக்குன்னு வருதில்ல, இது எதுக்குன்னா ஃபியூல் பம்ப் ஆன் ஆகல. ஃபியூல் பம்ப் ஆன் ஆகிற சவுண்டு கேட்கணும். ஆக்சுவலி ஏன் கேட்கலான்னு தெரியல. இது ஒரு ப்ராப்ளம். ஸோ கைஸ், அந்த பார்ட்டும் வந்துடுச்சு. இதுதான் ரைட் பார்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ரைட் பார்ட்டாக தான் இருக்கும். கரெக்டாக வாட் நம்பர்லாம் பார்த்து தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதையும் ஃபிட் பண்ணுவோம். அந்த இக்னிஷனில் என்ன ப்ராப்ளம்ன்றதையும் பார்ப்போம். இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓல்டு அண்ட் நியூ. ஓல்டில் டேமேஜ் ஆகிருந்தது, இது நியூ. இதில் என்ன மிஸ்ஸிங்னா அந்த பேட்ஜிங் மட்டும் மிஸ்ஸிங். அந்த பேட்ஜிங் எடுத்து இதில் மாற்றிட்டா முடிஞ்ச வேலை. என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டேன். அது ஏதோ சரியாக அட்ஜஸ்ட்மெண்ட்டு உள்ளே வந்துட்டு இதை ஃபிட் பண்ணேன் நான். ஆக்சுவலி இதோடது கிடையாது, இது வேறோட ஒரிஜினலோட பேக் கேஸு. ஸோ அதை எப்படியோ ட்ரை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணேன். அது ஏதோ மிஸ் ஆகிட்டுருக்கு. அதனால தான் அப்படி லூஸ் கனெக்ஷன் இருக்குது போல். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும் பாருங்கள். இதை ஆன் பண்ணுறேன். ஃபியூல் பம்ப் சவுண்ட் கேட்குதா? ஸோ இதெல்லாம் காட்டுது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஆன் ஆயிடுச்சு. இப்போது அந்த இக்னிஷனை இதில் ஃபிட் பண்ணி இதை வந்துட்டு இதில் மவுண்ட் பண்ண வேண்டியதான். மவுண்ட் பண்ணிட்டோன்னா ஹேண்டில் பார் ரெடி ஆகிடும். ஸோ அடுத்து இந்த ரேடியேட்டர் கழட்டினது, டேங்க் கழட்டினது, இது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இதை ஃபிட் பண்ணியாச்சு. இது மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஒரு பிரச்சனை பாயிண்ட் ஊரில், எப்போ பார்த்தாலும் நடக்குது. சரி, நம்ம வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு ஷெட்டு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல கொண்டு போயிடலான் இருக்கேன். நான் ஹேண்டில் பார் போடணும். அதுக்கு போகல, ஹேண்டில் பார் போட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆக்சுவலி நேற்று இந்த ஹேண்டில் பார் ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராப்ளம் நோட்டீஸ் பண்ணேன். என்னன்னா, இது ஆஃப்டர் மார்க்கெட் லாக்கில். ஆக்சுவலி இது ஓஇஎம் கிடையாதுல்ல, அதனாலயா இல்லை ஆக்சுவலி சொல்லியிருந்தாரா இது ஏதோ தெஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனில் வந்த வண்டின்னு சொல்லிவிட்டு, அதனால் என்ன ஆகுதுன்னா, நான் லாக்கில் வச்சுட்டேன் பாருங்க. என்ன ஆகுதுன்னா, இங்கே உள்ள ஆக்சுவலி அந்த லாக் பண்ணும்போது ஒரு மெட்டல் வெளியே வரும். அந்த மெட்டல் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு ஹோல்டு பண்ணணும் கரெக்டாக. அது என்ன ஆகுதுன்னா, லாக் ஆனாலும் இங்கே உங்களுக்கு தெரியுது அந்த சில்வர் கலர் மெட்டல் இங்கே ஆக்சுவலி இந்த சைடு வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கு லைட்டாக. அதனாலயா இல்லை அந்த லாக் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனாலையான்னு தெரியல. ஏன்னா ஒரிஜினலில் இருந்தது ரவுண்ட் ஷேப்பு, இது வந்துட்டு இந்த ஷேப்பு. ஸோ ஒரிஜினலே ஆர்டர் பண்ணலான்னு யோசிக்கிறேன் நான். இப்போது ட்ரை பண்ணி பார்க்கணும். இல்லைனா இதை தான் ஏதாவது வெல்டிங் மாதிரி எதாவது பண்ணணும். ஏன்னா எப்படியும் F1 கோடும் காட்டிகிட்டு இருக்குது, அது நல்லதுக்கு இல்லை. ஸோ அதனால் ஒரிஜினல் லாக்கே ஆர்டர் பண்ணலாம். ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறது வேஸ்ட்டாக போச்சு. பரவாயில்ல, எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ சொல்லியிருந்தேன்ல, இது ஹேண்டில் பார் லாக் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ யோசிச்சுட்டே இருந்தேன். சரின்ட்டு ஒரு யூஸ்டு பார்ட்டு கிடச்சது ஈபேயில், அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 4-5 டேஸில் வந்துடும். ஒரிஜினல் ஓஇஎம். ஆக்சுவலி இந்த லாக் செட்டு, இந்த ஃபியூயல் கேம்ப்பு, அதெல்லாம் இதெல்லாம் முன்னாடியே வாங்கிட்டோம் டூப்ளிகேட்டு. பட் என்ன தான் இருந்தாலும் ஒரிஜினல்னால் வேல்யூ அப்படியே இருக்கும், வண்டியோட வேல்யூ. அதனால் இது அப்புறம் அந்த சீட் லாக்குக்கு ஒரு இதுவும் வாங்கியிருக்கேன் சேர்த்து. ஸோ அது வந்த உடனே எல்லாத்தையும் மாற்றிட்டோன்னா அப்படியே பக்கா ஒரிஜினல் ஃபினிஷிங்கோட, ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸோடு அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே அந்த சீட்டில் வந்துட்டு சீட்டு போகிற இடத்துல இந்த ஒரு ஃப்ரேம் வந்து உடஞ்சிருந்தது. ஸோ இந்த ஃப்ரேமை வந்துட்டு எடுத்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஆக்சுவலி க்ளூ வாங்கியிருக்கேன், இந்த குயிக் ஃபிட் க்ளூ மாதிரி. இதை வாங்கி இதில் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சது வேலை ஆல்மோஸ்ட்.
இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஒட்டியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஃபேக் வீக் இது போட்டிருக்கேன் நான். ஃபேக் வீக் இல்லை, இங்கே வந்து லாக்கோட்டே, அது லாக்டைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது சூப்பர் க்ளூ. ஸோ இதை போட்டிருக்கேன். இதை போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த சைட் ஃப்ரேம் இது. இதை வந்துட்டு இப்போ சாண்ட் டவுன் பண்ணணும். இதை ஒட்டியிருந்ததை இதை ஃபுல்லாக சாண்ட் பண்ண போகிறேன். இப்போ ஏதோ சாண்ட் பேப்பர் இருக்குது என்கிட்ட. இதை வச்சு சாண்ட் டவுன் பண்ண போகிறேன். சாண்ட் டவுன் பண்ணிவிட்டு ஃபுல் க்ளீனப். ஆக்சுவலி டெயில் டெடி மாற்றணும். டெயில் டெடி இப்போ மாற்றலாமா, எல்லாம் வந்ததுக்கப்புறம் மாற்றலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். மேபி இன்றைக்கி டைம் இருந்தால் இன்றைக்கே மாற்றிடுவேன். ஆர்எல்ஸ் அதை அப்புறமா தான் மாற்றணும். மோஸ்ட்லி இன்றைக்கே மாற்றிடுவேன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்பேன் என்ன ஆகுது அது சொல்லிவிட்டு. அண்ட் ஆல்சோ சில ஒயரிங்லாம் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ இந்த சொன்னல ஹேண்ட் வார்மரோட ஒயரிங் இருக்கும். ஹேண்ட் வார்மர் இருக்குது, அதோட ஒயரிங் இது. இந்த ஒயரிங்கு அப்புறம் அந்த பேட்ரி கனெக்ஷன் எல்லாத்தையும் ப்ராப்பராக கொடுக்கணும். நான் எதையுமே ப்ராப்பராக பண்ணவே இல்லை. சும்மா இடம் காலம் தான் பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்தையும் ப்ராப்பராக அசம்பிள் பண்ணி ஃபுல் க்ளீனப் பண்ணி ரெடி பண்ணோம் வண்டியை. அதுக்கப்புறம் அதை பெயிண்ட்டுக்கு ப்ரெப் பண்ணணும். அந்த சாண்டு இதை மிரர் கரெக்ஷன். ஸோ சின்ன ஃபியூ பிட்ஸ் தான். ஆல்மோஸ்ட் தேர். ஸோ இதை சாண்ட் டவுன் பண்ணிட்டேன். இப்போ ஏதோ ஸ்மூத்தாக இருக்கு பாருங்க. இப்போ எப்படி இருந்துச்சு, ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ இப்போ இதில் இந்த இதெல்லாம் க்ரிம்மெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஏதோ ஸ்டிக்கர் சைட் கார்டு ஓட்டிருந்துச்சு. க்ரிப் பேட் ஓட்டிருந்தோட ஸ்டிக்கர் இதெல்லாம் ஆக்சுவலி இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த டேங்க் கவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, டேங்க் கவர்ன்றேன், டேங்க் பேடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து பெயிண்ட்டுக்கு ரெடி பண்ணணும். இதை பெயிண்ட் ஆக்சுவலி இன்றைக்கி வரணும். மோஸ்ட்லி வந்துடும் நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்தோடனே இதை பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டும் வந்துடுச்சு. அந்த சாண்ட் தான் வண்டி க்ளீன் பண்ணியாச்சு. பல ஆயிடுச்சு இப்போ வண்டி. இது இந்த இடத்த மட்டும்தான் மாறுக்கு. வண்டிக்கு ஒரு மச்சம் மாதிரி இது ஆக்சிடென்ட் ஆன தலை மாதிரி. பட் இதை எப்படியாவது மறைக்கணும். ஸோ இந்த பெயிண்ட் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக மறையாது. அட்லீஸ்ட் இந்த கலர் டிஃப்ரென்ஸாவது அந்த அளவுக்கு டிஃபர் ஆகாது. கண்டிப்பாக ஒரிஜினல் மாதிரி வரப்போகிறது இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். இது பண்ண உடனே இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக ஆகிடுச்சு. இதையும் பண்ணிவிட்டு மேலே இந்த ஸ்டிக்கரு டேங்க் பேட்லாம் ஓட்டினப்புறம் பக்காவாகிடும். ஏன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ இது வந்து பாதி இந்த இடத்துல பாதி கவர் பண்ணணும். டேங்க் பேட் இந்த பிட்டை கவர் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு நல்லா ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா எம்ஓடி பாஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி வந்துட்டு என்னாச்சுன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு வண்டி. என்னடா ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சொன்னாங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட் லேம்ப் இருக்குல்ல, இங்கே லேம்ப் இருக்கும். இதை நான் வந்துட்டு உள்ளே அந்த டெயில் டெடி மாட்டலான்னு சொல்லி டிஸ்கனெக்ட் பண்ணியிருந்தேன். நான் டெயில் டெடி மாட்டலாம் எதுவும் பண்ணல. டிஸ்கனெக்ட் பண்ணதில் அது வேலை செய்யலை போல். அவன் உள்ள கழட்டி பல்பெல்லாம் மாற்றி பார்த்தா அப்பயும் வேலை செய்யலாம். அதனால் ஃபெயில் பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் சொன்னேன் உள்ளே அதை உள்ளே பாருடா அப்படின்னோடனே உள்ளே பார்த்தா. அதுக்கப்புறம் ப்ளக் பண்ணோடனே வேலை செஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி பாஸ் பண்ணாங்க. மற்றபடி வண்டியில் எல்லாமே ஃபைன் தான். ஸோ இந்த க்ரிப்பு புதுசாக ஆர்டர் பண்ணி இதை ஓட்டிட்டேன். அதனால் இந்த இது அவ்வளோவா தெரியல, கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. ஸோ டேங்க் பேட் ஓட்டிட்டோன்னே இன்னும் கொஞ்சம் மறைஞ்சிடும். பட் இருந்தாலும் லைட்டாக தெரியும். வண்டிக்கு ஏதாவது ஒரு திருஷ்டி வேணும்ல, அதுதான் இது. ஸோ மற்றபடி எல்லாமே ஃபைன். ஆனால் லாக் செட்டு தான் அந்த இது லாக் ஆக மாட்டேங்குது ப்ராப்பராக. பட் அதனால் ஃபெயில் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ஃபெயில் பண்ணல. புதுசு ஆர்டர் பண்ணியிருக்கேன். புதுசு சீக்கிரம் வந்துடும். அது வந்தோடனே அதை மாட்டிடலாம். அது ஃபியூவல் டேங்க் கேப்பு
இது எல்லாமே ஒரே இதாக்கிடலாம். எனக்கு ஆக்சுவலி எக்ஸாஸ்ட் சவுண்டு தான் வந்துட்டு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா என்னோடய யமஹாவில் வந்துட்டு செம சவுண்டு கேட்கும் அல்டிமேட்டாக. இது வந்துட்டு 650cc சத்தம் அந்தளவுக்கு இல்லாததுனால எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக குவைட்டாக போகிற மாதிரி இருக்குது. அதுதான் ஒரே ஒரு ட்ராபேக் எனக்கு. அதனால் இந்த எக்ஸாஸ்ட்டை மட்டும் சீக்கிரம் அப்கிரேட் பண்ணுறோம். மேபி மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்கே பண்ணிடலாம் நம்ம இந்த எக்ஸாஸ்ட்டை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இதை யூஸ் பண்ண போகிறேன்னு தான் நினைக்கிறேன். இந்த வண்டியை யூஸ் பண்ணிவிட்டு அந்த வண்டியை செல் பண்ணிட போகிறேன் யமஹாவை. ஸோ பட் அந்த வண்டியை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இருந்தாலும் அப்கிரேடுன்னு வரும்போது என்ன பண்ணி தானே ஆகணும். ஸோ பண்ணுவோம். ஒரு முடிஞ்சால் ஒரு லாங் ட்ரிப் கூட போவேன்னு நினைக்கிறேன் இந்த வீக்கில். இந்த வண்டியெல்லாம் போகிறேன் மோஸ்ட்லி. ஸோ போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எக்ஸாஸ்ட் மாட்ஸ். என்ன மாட் பண்ணணும்னா எக்ஸாஸ்ட் மாட் பேசுகிறத சொல்கிறேன். ஸோ பிளாக் வீடோ எக்ஸாஸ்ட் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு ஒரிஜினல் UK பிராண்டு. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் வந்துட்டு நம்மளோட சுசுகி ST650க்கு மாட்ட போகிறோம். சவுண்டு கொஞ்சம் க்ரேஸியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது என்ன எக்ஸாஸ்ட்டு என்னென்ன இருக்குன்றத நான் இந்த இதில் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த மெயின் எக்ஸாஸ்டோட பாக்ஸு. அப்புறம் அதோட லிங்க் பாயிண்ட், அப்புறம் அது கூட வர கிளாம்பு, அது கூட வர மேனுவல் அண்ட் கீ டேக் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க பிளாக் வீடோன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஒரு இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த பிளாக் வீடோ வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸாஸ்ட்னு சொல்லலாம். இவங்க வந்து யூகேல மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அண்ட் கொஞ்சம் ஃபேமஸ் கூட இருக்காங்க. ஸோ இந்த வாங்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம சுசுக்கியில் வந்துட்டு பண்ண மறந்த ஒரு விஷயம் வந்துட்டு இதோ இந்த சிம்பிள். இது வந்துட்டு ஆக்சுவலி எங்கே வரும்னா இந்த இடத்துல வரணும். ஏன்னா இதை நம்ம மாற்றணும். இந்த இடத்துல வரும். ஆக்சுவலி இதை நம்ம மாற்றணும்ல, அதனால் வந்துட்டு இதை பழைய இதுலேருந்து எடுத்தோம். ஸோ அதை இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. முடிஞ்சிட்டு ஆல்மோஸ்ட் நம்ம சுசுகி டன். ஸோ இதை ஃபிட் பண்ணிவிடுவோம் இப்போ. ஸோ ஸ்டாக் எக்ஸாஸ்டோட சவுண்ட் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 kgs மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் அதுவும் கம்பேர் பண்ணோம்னா இது பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். மெயின் டிஃப்ரென்ஸ் வச்சு இதோட சைஸ் காட்டுறேன் நான் உங்களுக்கு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பயங்கரமான பேக்கேஜிங்காக இருக்குது. இதை எடுத்துகிட்டு நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியுதா எனக்கு தெரியல சைஸு. கிட்டத்தட்ட ஹாஃப் தான் சைஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது. இதை இந்த சின்ன கேனில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இது சவுண்டு கேட்குங்க. எக்ஸாஸ்ட் இல்லாத சவுண்டு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இருக்குது. என்னோட நெய்பர்ஸ்லாம் எந்திரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, எக்ஸாஸ்ட்டில் மாட்டுவோம். ஆக்சுவலி பென் பைப்பு எல்லாமே சேர்த்து தான் வந்துச்சு இந்த எக்ஸாஸ்ட்டு கூட. ஸோ ஃபிட் பண்ண ட்ரை பண்ணால் இது ஃபிட்டே ஆகலை. என்னடான்னு பார்த்தா அது பாருங்கள், இங்கே ஒரு ஹீட் ரெசிஸ்டண்ட்டை இது போட்டு இது பண்ணி வச்சுருக்கானுங்க அவனுங்க பழைய எக்ஸாஸ்ட்டுக்கு, ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டுக்கு. அதனால தான் அது ஃபிட் ஆகலை. என்னடான்னு பயந்துட்டேன் நான். இப்போ இதை ரிமூவ் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த இதை எடுத்தாச்சு, மேலே அந்த ஹீட் ஷீல்டை இதை எடுத்தோன்னே இது பாருங்கள் சைஸே கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்லைட் ஆகணும்னு நினைக்கிறேன் ஈஸியாக. பார்ப்போம். எஸ் பேபி. ஸோ ஈஸியாக ஸ்லைட் ஆகுது. இன்னும் இந்த கீழே இருக்க டிப்ரீஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ எக்ஸாஸ்ட்டை மாட்டியாச்சு ஃபைனலி. ஆக்சுவலி பைக்குக்குமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சின்னதாக சிம்பிளாக நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது 230 mm தான் இதோட லென்த்து. ஸோ சவுண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ டிபி கில்லர் வந்துட்டு உள்ளே இருக்குது. டிபி கில்லர் போட்டு எப்படி இருக்குன்னு சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிபி கில்லர் இல்லாமல் சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த கீழே இருக்க பட்டன் அவுத்துட்டு இங்கே ஆலன் கீ நட்டு இருக்கும். ஆக்சுவலி இந்த பட்டனை அவுத்துட்டு ஆலன் கீ நட்டு அடியில் இருக்கும். அதை அன்ஸ்க்ரூ பண்ணோம்னா டிபி கில்லர் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்படி சவுண்ட் இருக்குன்னு. டிபி கில்லரோட இப்போது டிபி கில்லரை ரிமூவ் பண்ணிவிட்டு சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பயங்கர சத்தமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிபி கில்லர் எடுத்தாச்சு. இப்போ பார்ப்போம். ஸோ வித்தும் வித்தவுட் டிபி கில்லரும் ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. பட் இது நல்லா இருக்குது டிபி கில்லர் இல்லாமல். பட் ரொம்ப லவுடாக இருக்கும். ஏன்னா இது 650 cc. ஸோ போட்டுட்டு ஓட்டுறது தான் அட்வைசபிள்னு எனக்கு தோணுது. இல்லை நம்மளுக்கே கொஞ்சம் நல்லா வெறுத்துரும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஆன் வித் இட். ஸோ கைஸ், பைக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வந்து ஃபுல்லாக மாடிஃபை பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடு அந்த மிரர் போட்டிருப்பேன். டெயில் டைடெல்லாம் கூட ஆக்சுவலி மாற்றிட்டேன். நான் அடுத்த கிளிப்பில் காட்டுறேன் டெயில் டைடெல்லாம். ஸோ இதோட ஃபுல்
ஃபுல் காஸ்ட் எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா, நான் பைக் வாங்கினது வந்து 2100 டெலிவரி எல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம் நான் ஒரு 700 பவுண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன். 700 பவுண்ட்ஸ் எதுக்குன்னா, அந்த 4 ஹெட்ஸ்டம் ஒரு 200 ஆச்சு, அப்புறம் லாக் செட் ஒரு 100 ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் டயர் வேறு மாற்றினேன், அது கொஞ்சம் செலவாயிடுச்சு. அப்புறம் புது பேட்டரி போட்டேன், அது கொஞ்சம் செலவாயிடுச்சு. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்துட்டு 2700. ஸோ 2700னா நம்மளோட ஊர் வேல்யூக்கு நான் ரீபில்ட் பண்ண டைம், அதாவது 2023 வந்துட்டு ஒரு 2,75,000 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. ஸோ ஆக்சுவலி இது வேல்யூ ஃபார் மணி தான். ஏன்னா கம்மி மைல்ஸ் ஓடின ஒரு பைக்கு இந்த மாதிரி வந்தது இவ்வளோ கிடைக்கிறது, இவ்வளோ சீப்பாக கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ எஸ் கைஸ், கூடிய சீக்கிரம் மோட்டோ வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த கிளிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.